ஓம் ஸ்ரீ வராகி தாயே போற்றி. என் அன்பு குழந்தையே, இன்னும் சற்று நேரம்தான். கொஞ்சம் நீ பொறுத்துக்கிட்டினா இந்த இரவு பொழுது முடிஞ்ச நாளை விடியல் வரும்போதே உனக்கான சங்கடங்கள் எல்லாம் மறைஞ்சு போய் சந்தோஷங்கள் உன் வாழ்க்கையில் பெருக ஆரம்பிச்சிடும். உன் வாழ்க்கையில் நீ யார்கிட்ட பேசணும், என்ன பேசணும், எப்படி பழகணுன்றதுல கவனமாக இருந்தாலே உன் வாழ்க்கையில் பாதி பிரச்சனைகள் வராமல் நீயும் நிம்மதியாக இருக்கலாம். ஏன்னா உனக்கு சேர்க்கை சரியில்லாததாலும் நீ யாரை நம்பணும் யாரை நம்பக்கூடாதுன்னு தெரியாமல் எல்லார்கிட்டையும் பேசுகிறதாலையும் பழகிறதாலையும் தான் உன் வாழ்க்கையில் நிறைய பிரச்சனைகள் வருதுங்கிறத முதல்ல நீ உணர்ந்துகள். உன் கடமைகளை மட்டுமே சரியாக செய்ய நினைக்கிற என் அன்பு பிள்ளையான நீ என்னதான் சரியாக இருந்தாலும் சேர்க்கையும் சரியாக இருக்கும்படி பார்த்துக்கோ. ஏன்னா நீ நல்ல பிள்ளையா, நல்லது செய்யக்கூடிய, நல்லது நினைக்கக்கூடிய பிள்ளையா இருந்தாலும் மகிழ்ச்சியும் மனநிறைவும் உனக்கு கிடைக்காம எல்லாமே கஷ்டமாகவும் பிரச்சனையாகவும் வந்துட்டு இருக்கிறதுக்கு காரணம் நீதாங்கிறத இப்போதாவது புரிந்துகள். எப்போதுமே உன்னுடைய கடமையை, உன்னுடைய பொறுப்புகளை சரியா செய்யணும்னு நினைக்கிற என் அன்பு பிள்ளையான நீ வாழ்க்கையில் சின்ன சின்ன விஷயங்களுக்கை கூட சந்தோஷமாய் அதை எடுத்துக்கொள்ள பழகு. எப்போவுமே நல்ல நல்ல விஷயங்களை செய்யக்கூடிய ஆளாக நீ இருந்து நல்ல மனிதர்களையும் உன் கூட சேர்த்து வச்சுக்கிட்டினா அதுதான் உன் வாழ்க்கையை மகிழ்ச்சியுடையதாக மாற்றும். உன் வாழ்க்கைங்கிறது ஒரு ஓட்டப்பந்தயம் நினச்சி ஓடிக்கிட்டே இருக்காத. ஏன்னா சும்மா ஓடிக்கிட்டே இருந்தா பாதியிலேயே களைச்சி போய் நின்றுடுவ. அதுக்கு பதிலாக அந்த ஓட்டப்பந்தயங்கிற வாழ்க்கையை உனக்கு பிடிச்ச ஒரு இலக்கை தொட போகிற ஒரு மகிழ்ச்சியான பயணம்னு நினச்சிக்கிட்டு பயணித்து மகிழ்ச்சியாக வாழ்க்கையை வாழ ஆரம்பிச்சின்னா வாழ்க்கையை ரொம்ப ரசித்து ஒவ்வொரு விஷயத்தையும் சந்தோஷத்தோடு நீ செய்யும்போது எந்த சோர்வும் அடையாமல் கலகலப்பாக உன் வாழ்க்கை பயணமும் நிம்மதி நிறைஞ்சதாக தொடர்ந்து கொண்டே இருக்கும். வாழ்க்கையில் எல்லா மனிதர்களுக்கும் கஷ்டம் நஷ்டம் பிரச்சனை வரும்னு நான் சொல்லியிருக்கேன். நீயும் எதையுமே பிரச்சனைன்னு பார்க்காம ரொம்ப சாதாரணமாக எல்லாருக்கும் வர்றது தானே எனக்கும் வந்திருக்கு, நானும் இதை சமாளிச்சுட்டு போகிறேன்னு தைரியமாக வேலை செய். வாழ்க்கையில் நீ உயர்ந்த இடத்தை நோக்கி முன்னேறி போகும்போது உன் கூட பயணம் செய்கிறவங்க எல்லாருமே உன் வளர்ச்சியை பார்த்து பொறாமப்பட்டு நம்மளோட இவன் மட்டும் எப்படி நல்லா வாழ்கிறான், நல்லா முன்னேறி போயிட்டே இருக்கானே நினச்சி உன்னை பற்றின தவறான வதந்திகளை பரப்பி உன் வளர்ச்சியை தடுக்க முயற்சி செய்வாங்க. உன் மனசுக்கு நிம்மதி கிடைக்காம உன்னை பலவீனமாக்கணுன்ற நினப்போட பல வார்த்தைகளை உன்னை நோக்கி வாரி வீசுவார்கள். யார் உன்னை பார்த்து என்ன சொன்னாலும் நீ எதையுமே கண்டுக்காதே என் செல்லமே. உன் வாழ்க்கை பயணங்கிறது எப்போவுமே உன்னுடைய குறிக்கோளை நோக்கி மட்டுமே நகர்ந்து போகும்படி பார்த்துக்கோ. நீ பிரகாசிக்கும் போதுதான் உன் வாழ்க்கை வளர்ச்சியை நோக்கி போகும். அதாவது நீ உன் வாழ்க்கையை நல்லதா சந்தோஷமாக நினைக்கும் போது தான் உன் வாழ்க்கை நிம்மதி நிறைஞ்சதாக இருக்கும். உன் வாழ்க்கையை தடுக்க முயற்சி செய்கிற அனைவரும் ஒரு கட்டத்துக்கு மேலே உன் வாழ்க்கையிலேருந்து காணாமல் போயிடுவாங்க. ஆனால் நீ மட்டும் யாரையும் திரும்பி பார்க்காம முயற்சி செஞ்சு முன்னேறி போய்கிட்டே இருக்கணும். உன்னை பின்னுக்கு தள்ளணும், பின்னால் இழுக்கணும் நினச்சி உன் பின்னால் வந்தவங்க எல்லாம் கடைசி வரைக்கும் உனக்கு பின்னாலேயே இருக்கட்டும். நீ மட்டும் யாரையும் எதுக்காகவும் கண்டுக்காம முன்னேறி போய் உனக்கான உயர்ந்த குறிக்கோளை அடைஞ்சிடு. நீ விரும்பி ஆசைப்பட்டு கேட்ட உன்னை நான் உனக்கு கொடுக்கறதுக்கு தயாராக இருக்கேன். நீ எப்போதாவது மற்றவங்களுக்கு உனக்கு பிடிச்சதை விட்டு கொடுத்துருக்கியான்னு யோசிச்சு பாரு. பல சமயங்களில் மற்றவங்க யாராவது உன்கிட்ட இருக்கிற ஒரு பொருளை விரும்பி கேட்கும்போது அதை கொடுக்கிற மனசு உனக்கு இருந்திருக்கா? இனிமேலாவது தனக்கு போக தானமும் தர்மமும் செய்யணுன்ற எண்ணத்தை அதிகப்படுத்தி நான் உனக்கு கொடுத்ததை உனக்கு போக மற்றவங்களுக்கும் கொடுத்து எல்லா மனிதர்களையும் மகிழ்ச்சிப்படுத்த முயற்சி செய். உன் வாழ்க்கையில் எவ்வளவோ கஷ்டங்களை சந்திச்ச நீ இனிமேலாவது வாழ்க்கையை நிம்மதியாக வாழணும்னு நினைக்கிறது எனக்கு நல்லா புரியுது. உறவுகள் உன்னை வேண்டாம்னு சொல்லி விலக்கி வைக்கிற அளவுக்கு நீ எந்த தப்பும் பண்ணலை. எல்லா மனிதர்களும் வேணும், சுற்றம் சொந்தம் பந்தம்னு எல்லாரும் வேணும்னு நினச்சி
எல்லாரையும் அனுசரித்து போன. ஆனால் உன்னை வேணாம்னு நினைக்கக்கூடிய ஒரு கூட்டமே உன்னை சுற்றி இருக்குதுன்னு எப்போது நீ புரிஞ்சுக்க போகிற? உன் வாழ்க்கையில் நீ எப்போ கீழே விழுவன்னு இந்த உலகத்தில் பல பேர் காத்துக்கிட்டு இருக்காங்க. ஆனால் உனக்கு துணையாக இந்த வராகியம்மா நான் இருக்கும்போது அது ஒரு பொழுதுமே நடக்க விட மாட்டேன். நீ கீழே விழுவ தோத்து போவன்னு காத்துக்கிட்டு இருக்க மனிதர்கள் கண்ணு முன்பாகவே உன்னை எழுந்து வாழ வைக்க போகிறேன். உனக்கு துணையாக இந்த வராகியம்மா நான் இருக்கும்போது என்னை நம்பி வந்த உன்னை ஒருபோதுமே கைவிட மாட்டேன்னு நம்பு. நிச்சயமாக நான் உன்னை வாழ வைக்க தான் போகிறேன். அதற்கேற்ற வகையில் தான் எல்லா விஷயங்களையும் இன்று இரவோடு இரவாகவே செஞ்சு முடிச்சுட்டு நாளை விடியலில் உனக்கான பெருமகிழ்ச்சியை தருவதற்காக இந்த வராகியம்மா உன்னை தேடி வந்துட்டேன். யாராவது உன்னை ஒரு முறை நிராகரிச்சிட்டு வேணான்னு ஒதுக்கிட்டு போனாங்கன்னா மறுபடியும் எப்போ உன்னை தேடி வந்தாலும் நீ ஒருபோதும் அவர்களை ஏற்றுக்க வேணாம். ஏன்னா ஒரு முறை உன்னை வேணான்னு சொல்லிட்டு மறுமுறை உன்னை தேடி வர்றாங்கன்னா அவங்க ஏதோ ஒரு காரணத்துக்காக உன்னை தேடி வந்திருக்கலாம்ங்கிறத நீ புரிஞ்சுக்கோ. அவர்களுடைய முதல் நிராகரிப்பே அவங்க உன்னை புரிஞ்சுக்காததுனால தான் உன்னை விட்டு போனாங்க. இப்போ மட்டும் உன்னை சரியாக புரிஞ்சுக்கிட்டு வந்திருப்பாங்க நீ நினைக்க வேண்டாமேன்னு செல்லமே. யார் உன்னை நிராகரித்தாலும் உன்னை நல்லா புரிஞ்சுக்கிட்ட உன்னை நல்லா தெரிஞ்சுக்கிட்ட இந்த வராகியம்மா நான் உன் கூடவே தான் இருப்பேன். அதனால் யார் உன்னை வேணான்னு சொன்னாலும் அல்லது யார் உன்னை விட்டு விலகி போனாலும் நீ எதுக்காகவும் வருத்தப்பட வேணாம். உன் கஷ்டங்கள் எல்லாம் மறைந்து போய் கூடிய சீக்கிரமே நீ நிம்மதியான சந்தோஷமான வாழ்க்கையை வாழும்படி நான் நிச்சயமாக செய்து முடிப்பேன். இனிமேலும் நீ ஒருபோதும் தப்போ தவறோ பாவமோ கர்மாவோ தவறாக செஞ்சிடக்கூடாதுங்கிறதுல உறுதியாக இருக்கணும். ஏன்னா ஏற்கனவே செஞ்ச பழைய கர்ம வினைகளை தீர்க்கிறதே உன் வாழ்க்கையில் இவ்வளவு கஷ்டமாக இருக்கும்போது மறுபடியும் ஏதாவது தப்போ தவறோ பாவமோ செஞ்சு கர்ம வினைகளை சேர்த்துக்க வேணாம். உன் புரிதலே புதிதாக உன்னை எந்த பாவமும் செய்ய விடாமல் தடுக்கும்னு நான் நம்புகிறேன். வாழ்க்கையை பற்றிய புரிதலை உனக்குள்ள நீ உண்டாக்கிக்கணும். இந்த பிறவியில் நீ செய்யக்கூடிய எல்லா செயல்களையும் நான் உனக்கு சிறப்பாக அமைச்சு தரவும் நீ நிறைய புண்ணிய காரியங்களை செஞ்சு நன்மைகளை சம்பாதிக்கும்படியும் இந்த வராகியம்மா நான் பார்த்துக்கிறேன். ஓ மனசுங்கிறது பட்டை தீட்டிய வைரம் போல ஜொலிக்க போகுது. எல்லா கர்ம வினைகளையும் முடிச்சுட்டு நீ இப்போ நிம்மதியாக சந்தோஷமாக ஆனந்தமாக வாழும்படி இந்த வராகியம்மா செய்ய போகிறேன். எல்லா துன்பங்களையும் இதுவரைக்கும் உன் வாழ்க்கையில் நீ அனுபவித்து முடிச்சிட்ட. இனிமேலாவது சுகமான வாழ்க்கையை சந்தோஷமாக வாழணுன்ற முடிவோட நீ கவனமாக நடந்துக்கோ. நீ பேசுகிற வார்த்தைகள்லையும் நீ செய்யக்கூடிய செயல்கள்லையும் கவனமாக இருந்தீனா நிச்சயமாக உனக்கு நல்லதே நடக்கும். உன் வாழ்க்கையை சுகமாய் மாற்றித்தர இந்த வராகியம்மா வந்துட்டேன் அல்லவா? இனி எல்லாமே நல்லதாக நடக்கும்படி நானே உனக்கு வழிகாட்டுறேன். உன் பக்கத்தில் இருக்கிறவங்க அக்கம் பக்கத்து வீட்டுக்காரங்க எல்லார்கிட்டையும் அதிகமாக உரிமை எடுத்து பழக வேணாம். அவங்க கிட்ட உன் வாழ்க்கையில் நடக்கிற நல்லது கெட்டது எல்லாத்தையும் நீ ரொம்ப யதார்த்தமாக சொல்கிற. ஆனால் அவங்க மனசில் உன்னை பற்றிய தீய எண்ணங்களும் கண் திருஷ்டிகளும் உண்டாகிறது உனக்கு புரியலையா? நீ நல்லா யோசிச்சு பார்த்தீனா நீ சந்தோஷப்பட்டு அவங்கக்கிட்ட பகிர்ந்து கொண்ட ஒரு விஷயம் மறுநாளே உனக்கு ஒரு பிரச்சனையை கொடுத்தது ஞாபகம் வரும். நீ எப்போவுமே அக்கம் பக்கத்தில் உள்ளவங்க தான் அவசரத்துக்கு உதவுவாங்கன்னு நினைக்கிறது நல்ல விஷயந்தான். அவங்களும் உதவி செய்வாங்க. கஷ்டப்படும் போது ஓடி வந்து உதவி செய்கிற அதே மனிதர்கள் தான் நீ நல்லா வாழ்ந்தினா அதை பொறுக்க மாட்டாமல் வயிறறிய கூடியவர்களாகவும் பொறாமப்பட்டு கண் திருஷ்டி கொள்ளவர்களாகவும் இருக்காங்கன்றதையும் நீ புரிஞ்சுக்கணும். உன்னை சுற்றி இருக்கிற மனிதர்களோட மனசில் யார் மனசில் என்ன இருக்குன்னு உனக்கு தெரியாதல்லவா? எல்லாம் அறிந்த இந்த வராகியம்மா உன் வாழ்க்கையில் நடக்கிறதையும் நடந்து கொண்டிருப்பதையும் இதுவரை நடந்ததையும் நடக்க போவதையும்னு எல்லாவற்றையும் நன்கு புரிந்தவளாகத்தான் இருக்கேன். அதனால தான் எது நடந்தாலும் என்ன நடந்தாலும் எதையும் யாருக்கிட்டையும் சொல்லிக்க வேணாம்.
எதுவாக இருந்தாலும் என்கிட்ட வந்து சொன்னீன்னா அனைத்தையும் நான் பார்த்துக்கிறேன்னு சொல்கிறேன். இந்த உலகத்தில் ஒரே விஷயத்துக்கு ஒவ்வொரு காலகட்டத்தை பொறுத்து பல பெயர்கள் கிடைப்பதை பார்த்திருக்கியா? மரத்தில் இருக்கிற வரைக்கும் இலைன்னு அதை சொல்கிறாங்க. அதுவே மரத்துலேருந்து காஞ்சு கீழே விழுந்துடுச்சுன்னா அதை சருகுன்னு சொல்லுவாங்க. அதுக்கு பிறகு சில நாட்களில் அது குப்பையோடு சேர்ந்து போயிடும். அதே போல தான் மனிதர்கள் உன்னை தேவைப்படும் போது இலைன்னு சொல்லிட்டு அவர்களுக்கான தேவை உன்கிட்ட முடிஞ்ச பிறகு குப்பையாக நினச்சி தூக்கி போடவும் தயங்க மாட்டாங்கன்றதை புரிஞ்சுக்கோ. யாராக இருந்தாலும் நல்லவங்க நினச்சி உன்னுடைய எல்லா விஷயங்களையும் பகிர்ந்து கொள்ளும் பழக்கத்தை முதல்ல நிறுத்திக்கோ. இனி வரக்கூடிய வாழ்க்கையில் நீ தான் எல்லாத்தையும் சரியாக புரிஞ்சுக்கிட்டு வாழ ஆரம்பிக்கணும். வாழ்க்கையில் இழப்புகளும் ஏமாற்றங்களும் வரலாம். அதெல்லாம் நான் கொடுக்கறது. எந்த இழப்பாக இருந்தாலும் சரி, எந்த விஷயத்தில் நீ ஏமாந்து போனாலும் சரி, அதை எப்படியாவது சரி செஞ்சு மறுபடியும் அது உனக்கான அருள் மிகுந்த சந்தோஷத்தை தரும் விஷயமாக உன் கைகளில் வந்து சேரும் பொக்கிஷமாக பாதுகாப்பாக பத்திரமாக உன் கைகளில் நான் கொண்டு வந்து கொடுத்துருவேன். மற்றபடி உன்னை சுற்றி சூழ்ந்து நடக்கும் விஷயம் எதையுமே நீ பெருசாக யோசிக்கவோ கவலைப்படவோ வேண்டாம் என் செல்லமே. நீ எதை இழந்தாலும் அதை திரும்ப பெற முடியும். ஆனால் சில விஷயங்களை மட்டும் நீ நினச்சாலும் அதை திரும்ப பெற முடியாது. அது என்னன்னா அவசரப்பட்டு நீ பேசுகிற வார்த்தைகள், அப்புறம் நீ கடந்து வந்த போன நிமிஷம். அதாவது போன நிமிஷங்கிறது இந்த நிமிஷம் வந்ததுக்கு அப்புறம் அது கடந்த நிமிடமாக மாறிவிட்டதல்லவா? இப்படி நீ கடந்து வருகிற ஒவ்வொரு நிமிஷமும் அந்த நிமிஷத்தில் நடந்த விஷயமும் மறுபடியும் திரும்ப பெற முடியாதது. நடந்ததுன்னா நடந்தது தான். அதனால் ஒவ்வொரு நிமிஷத்தையும் சரியான விஷயங்களுக்காக பயன்படுத்து. சில நினைவுகள் நல்ல நினைவுகளோ கெட்ட நினைவுகளோ அதை மறுபடியும் கொண்டு வர முடியாது. அதே போல் ஒரு மனிதன் உன் மேலே வச்ச நம்பிக்கையை உடையும்படி நீ ஏதாவது தப்பு செஞ்சிட்டினா அவங்க மனசில் நீ உடனே விட்டு போன அந்த உடைஞ்சு போன நம்பிக்கை மறுபடியும் கொண்டு வர முடியாது. அதனால தான் இந்த 4 விஷயங்களும் திரும்ப பெற முடியாதது. இதையெல்லாம் நீ ரொம்ப கவனமாக கையாளணும்னு பேசிவிட்ட வார்த்தைகளையும் கடந்து வந்த நிமிஷத்தையும் நீ கடந்து வந்த சில நினைவுகளையும் உடைஞ்சு போன நம்பிக்கையும் உடையாம பார்த்துக்கணும்னு சொல்கிறேன். உன் நல்ல மனசுக்கும் உன்கிட்ட இருக்க நிறைய திறமைகளுக்கும் எல்லாவற்றையும் சிறப்பாக செய்து கொடுக்க இந்த வராகியம்மா நான் இருக்கேன். நீ எதுக்காகவும் கவலைப்படாமல் இரு. எல்லாத்தையுமே நல்ல முறையில் சரியாக சிறப்பாக நான் நடத்தி கொடுத்து உன் வாழ்க்கையில் வெற்றி கிடைக்கும்படியும் செய்வேன் என் செல்லமே. இந்த உலகத்தில் பிறந்த எல்லார்கிட்டையும் திறமைகள் இருக்கு. ஆனால் அதை யார் எப்படி பயன்படுத்துகிறாங்கன்றதை பொறுத்து தானே வெற்றியின் ரகசியம் இருக்கு. உன் வாழ்க்கையிலையும் நீ எல்லா செயல்களையும் சரியாக சிறப்பாக செய்யும்போது, உன் திறமையை அதுக்காக பயன்படுத்தும் போது நிரந்தரமான வெற்றியை நிச்சயமாக நீ பெற முடியும். நீ இப்போது அடைவது எல்லாம், உன் வாழ்க்கையில் உனக்கு கிடைப்பது எல்லாம் இந்த வராகியம்மா உனக்கு கொடுக்கும் பரிசுகள் தான். அப்படிதான் நாளைக்கும் பெருமகிழ்ச்சியை உனக்கு பரிசாக நான் கொடுக்க போகிறேன்.